இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும்படி கர்த்தர் நியமித்த நாளிலே கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இந்த எகிப்திலிருந்து நீ வெளியே வரணும்னா நீ ஒரு ஆட்டுக்குட்டியை உனக்கென்று தெரிந்தெடுக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? அது பழுதற்றதாய் காணப்பட வேண்டுமா? இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நித்தியத்தை நோக்கி செல்ல, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர, நம்பிக்கையுடையவர்களாய், தேவனுடையவர்களாய், வாக்குத்தத்தத்துக்கு உடன்பட்டவர்களாய் காணப்பட ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன தெரியுமா? தேவ ஆட்டுக்குட்டியாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராய் நாம் தெரிந்தெடுப்பது. அவரை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அவர் எல்லாவுமாய் இருக்கிறார். ஒரு விசை யோவான் ஸ்நானன் தன் சீஷரோடு நின்று கொண்டிருக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 36-37 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை தங்களுக்கென்று யார் தெரிந்தெடுக்கிறார்களோ அவர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவரை ஃபாலோ பண்ணுவாங்க, அவரை பின்பற்றுவார்கள். 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் இயேசுவின் பின் செல்ல தங்கள் அடிகளை எடுத்து வைக்கிறார்களோ அவர்கள் மேல அவருடைய கவனம் இருக்கிறது. அவர் கேட்கிறார், நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? அவர்கள் அதற்கு இப்படி சொல்லுகிறார்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று. உடனே இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 39வது வசனத்துல அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நிச்சயமற்ற வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கை, நிச்சயத்தோடு முன் செல்ல ஒரே வழிதான் இருக்கிறது. அடிமைத்தன நுகத்திலிருந்து வெளியே வந்து அந்த நித்தியத்தை நோக்கி பயணிக்க ஒரே வழிதான் இருக்கிறது. நமக்காக அனுப்பப்பட்ட, நமக்காக அடிக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் அடிச்சுவடை பின்பற்றி முன் செல்வதே. அப்படி செல்வோமானால் அவரோடு கூட நாம் தங்கி இருக்கும்படி கர்த்தர் நம்மை நித்தியத்துக்கு நேராய் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவை இன்னும் சொந்த இரட்சகராய் தங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல், இன்னும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றாமல் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை கர்த்தர் நேசித்து இந்த சத்தத்தை உங்கள் காதுகளிலே கேட்க பண்ணுகிறார். எல்லா நுகத்தடியும் முறிய, இந்த கூக்குரலுக்கு ஒரு விடுதலை உண்டாக, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவரே மனுக்குலத்தின் பாவத்துக்காக நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டவரே, உம்மை எங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்ற கிருபை தாரும். நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் இரட்சகர், நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ராஜா. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.